எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 60 கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரை இவரது இசையில் வந்த பாடல்கள் கண்டிப்பாக தங்களது பிளேலிஸ்டில் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட இசை ஜாம்பவான் இளையராஜாவின் பயோபிக் இப்ப படமா வரப்போகுது. அதாவது தனுஷ் நடிக்க அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாக உள்ள இளையராஜாவின் பயோபிக் ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே பலர் தங்களது கான்ட்ரவர்சி தகவல்களை கொடுத்த வண்ணம் இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டா, இளையராஜானாலே கான்ட்ரவர்சி மன்னன். அப்படிப்பட்ட இளையராஜாவின் இசையில் மயங்காதவர்கள் இல்லை. ஆனால் இவரின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கான தனிப்பட்ட வாழ்க்கையை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்களா இந்த ரசிகர்கள்? இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டோங்க. அதே மாதிரி டைரக்டர் செலக்ஷன், இந்த படத்துக்கு தனுஷ் 2 பேரை சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஒன்னு மாரி செல்வராஜ், இன்னொன்னு அருண் மாதேஸ்வரன். இதுல பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜை ரிஜெக்ட் செய்து இளையராஜா அருண் மாதேஸ்வரனை ஓகே பண்ணியிருக்கிறாரு. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இளையராஜா என்றாலே பிஜேபியின் ஊதுகுழல் என்றும் தான் ஒரு பிராமணனாக உணர்கிறார் என்றும் பல கான்ட்ரவர்சி கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பட்சத்தில் இளையராஜா தான் யார் என்றும் தனது உண்மை நிலை என்ன என்பதையும் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கும் விதத்தில் இந்த படத்தின் கதைக்களம் அமையும். காரணம், இந்த படம் இப்படித்தான், அதாவது தனது பயோபிக் இப்படித்தான் அமைய வேண்டும். எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது என்பதை இளையராஜாவே செலக்ட் செய்த அதனை படமாக்க உள்ளார். அதற்காகத்தான் இந்த அருண் மாதேஸ்வரனை அவர் செலக்ட் செய்தாரோ அதுதான் உண்மையாக இருக்கும். இந்த இளையராஜா பயோபிக்கை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நினைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்தி டைரக்டர் பால்கி. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், கும்பகோணத்தை சேர்ந்த தமிழன். அவரும் நம்ம தனுஷும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கலான்னு இருந்தாங்க. ஆனால் பால்கி ரிஜெக்ட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, இவர் ஒரு பெரிய டைரக்டர், அதாவது இந்தியில மிகவும் பெரிய டைரக்டர். அப்படிப்பட்டவர் தான் இப்படித்தான் இந்த கதையை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு பாணியில கொண்டு போகணும் போது சில கான்ட்ரவர்சிகள் கண்டிப்பாக வரும், அவருக்கும் இவருக்குமே. ஏன்னா அவர் ஒரு சீனியர், ஒரு பெரிய ஆளு, பெரிய டைரக்டர். அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் சொல்றதை மட்டும் கண்டிப்பாக செய்ய வாய்ப்புகள் இல்லை. அதனாலதான் என்னமோ அவர் மாரி செல்வராஜையும் சிலக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு, பால்கியையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு, அருண் மாதேஸ்வரனை செலக்ட் செய்திருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னாலே அதிரடி ஆக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், ரத்த கலரிகள் இருக்கும். லைக் என்னன்னா, அவர் ஒரு 3 படம் பண்ணியிருந்தாரு. ராக்கி, சாணி காகிதம், ஏன் நம்ம தனுஷ் நடித்த கேப்டன் வில்லன், இந்த படங்கள் எல்லாமே ஆக்ஷன் மூவியா இருக்கும். அப்படிப்பட்ட ஆக்ஷன் மூவிகளை இயக்கியவர் பயோபிக் இயக்க தகுதியானவரா என்பது பலரின் கேள்வியா இருக்குது. காரணம், பயோபிக் என்றாலே என்ன இருக்கணும்? எமோஷன்ஸ் இருக்கணும். அதாவது அந்த தனிப்பட்ட மனிதனின் அனைத்து விதமான எமோஷன்ஸும் இருக்கணும். சோகம், சந்தோஷம், காதல், அன்பு, பாசம், இந்த மாதிரியான எமோஷனல் அதிகமா இருக்கிற படங்கள் தான் பயோபிக் மூவிஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அதிரடி ஆக்ஷன் படங்களை எடுத்தவர் இந்த படத்தை எடுக்க தகுதியானவரா என்பது, அதாவது கேள்வி இல்லைங்க. நிறைய பேர் கொதிச்சு எழுந்திருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நேம் குறிப்பிட விரும்பல. அவர் கடவுளை பற்றி படம் எடுக்க கசாப்பு கடைக்காரன் எதற்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் இந்த படத்தை இவர் எடுப்பதற்கு முதல்ல தடை போடுங்க, யாராவது கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமுறி இருக்காங்க. காரணம், அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களை கொண்டவர் தான் இளையராஜா. இளையராஜாக்கு தீவிர ஃபேன்ஸ் இருக்காங்க, அது சொல்லவே தேவையில்லை. காரணம் என்னன்னா, 1970ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தி பாடல்கள் தான் ஒழித்து கொண்டிருந்தன. அப்படி அந்த நேரத்தில் அவர் என்ட்ரி கொடுத்த இசையில் புதுமைகளை புகுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழியில் பாடல்களை கேட்க வைத்த பெருமை இளையராஜாவையே சாரும். சோ அதனால அவருக்கு தீவிரமான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். இவருடைய மூவி இப்படித்தான்
இப்படித்தான் இருக்கணும், இந்த மாதிரி ஆளுங்க தான் டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பல தங்களது கற்பனைகளை வந்து வச்சிருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொடனே அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்ச வண்ணம் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பண்ணையபுரத்துல இருந்து 3 சகோதரர்கள், அதாவது இளையராஜா, ஆர்டி பாஸ்கர் அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி கங்கை அமரன் 3 பேரும் சென்னைக்கு வந்து அதுல பாத்தீங்கன்னா இளையராஜா 1976ல அன்னக்கிளி படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகி இசையில் பல புதுமைகளை புகுத்தி தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகள் எல்லாம் இவரது பாடல்கள் ஒலித்த வண்ணம் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1992 வரைக்கும் அவருடைய பீரியடாக மட்டுமே இருந்தது. 92க்கு அப்புறம் புது புது அதாவது புது பாடகர்களும் இசையில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல பல புதுமைகளை புகுத்தி ஏஆர் ரகுமான் உள்ள என்ட்ரி கொடுத்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இளையராஜாவை பத்திய கான்ட்ரவர்சி என்னன்னா, அதாவது பிஜேபியினுடைய ஊதுகுழல், இவர் தன்னை ஒரு பிராமணனாக உணர்கிறார் என்று கான்ட்ரவர்சி கருத்துக்கள் இருக்கு. இங்க ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1976ல அவர் என்ட்ரி வந்தது. அப்பவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து இசையில் அரசியல் பேசியவர். அங்கே ஒரு ரெவல்யூஷன் எடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, 1976ல வந்த பத்ரகாளின்ற படத்துல ஒரு பிராமண குடும்பத்துல வந்த புதுமண தம்பதியினருக்கான பாடல். அந்த பாடல் கூட கேட்டீங்கன்னா, கேட்டேலோ அங்கே பார்த்தேலோ இங்கே வாங்கோனான்ற சாங். இந்த சாங்ல பாத்தீங்கன்னா பேஸ் பறை இசை. அந்த சாங் முழுக்கவே பறை இசையில தான் உருவாகி இருக்கும். சோ அங்கேயே அவர் புரட்சி செய்தவர், அரசியல் பேசியவர் நம் இளையராஜா. அப்படிப்பட்டவர் இன்று வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கருத்துக்களுக்கெல்லாம் ஆளாகி அந்த மாதிரியான கருத்துகளுக்கு பதில் கொடுக்கும் விதமாக, தான் யார் என்பதை நிரூபிக்கும் விதமாக, ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கும் விதமாக கண்டிப்பாக இப்போ வர அவருடைய பயோபிக் படம் இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. இசையில் அரசியல் பேசிய மனிதர் ஏன் மாரி செல்வராஜை ரிஜெக்ட் செய்யணும்? அதாவது தான் இனத்தை சார்ந்தவர், தன் சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலா? இவரே ஒரு பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு, தான் ரிஜெக்ட் செய்யப்பட்டது, அதாவது ஆரம்ப காலத்துல தான் வந்து இந்த காரணத்துக்காக பல இடங்களில் ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கேன்னு. அதே தவிர இவரும் செய்யலாமா? இது உண்மையாவே ஒரு மன வருத்தத்திற்கான விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இளையராஜாவின் பயோபிக்கை எடுக்கிறதுக்கு 1000% அதாவது 1000% தகுதியானவர் மாரி செல்வராஜ். ஏன் கேட்டீங்கன்னா, அவரது படங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை முன்வைத்திருப்பார், அவங்களுடைய சமூகத்தின் கருத்தை முன்வைத்திருப்பார். அப்படிப்பட்டவர் கண்டிப்பாக தகுதியானவர், 1000 times தகுதியானவர் இளையராஜாவின் பயோபிக்கை எடுப்பதற்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இளையராஜா பயோபிக்கு யார் நடிக்கிறாங்க? தனுஷே சொல்லியிருப்பாரு. தனுஷ் பல பேட்டிகள்ல சொல்லியிருப்பாரு, இளையராஜாவினுடைய தீவிர ரசிகன். இப்ப லேட்டஸ்டா இந்த ஒரு இதுக்கான ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா தனுஷ் சொன்னது, அதாவது தாயின் கருவறையில் இருக்கும் போதே இளையராஜாவின் ரசிகனாக மாறியவன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு தீவிர ரசிகனான தனுஷ் கண்டிப்பாக இளையராஜாவின் பயோபிக்கில், ஆல்ரெடி இவர் வந்து நடிப்பு வெறியன், அப்படி இருக்கிறவர் தனக்கு பிடித்தவரை போல் நடிக்கும் போது இன்னும் அதிகமான திறமைகளை வெளிப்படுத்துவார். கண்டிப்பாக இந்த படம் வசூல் வேட்டையை அள்ளும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தனுஷுடைய டாக் ஸ்டைல, பாட்டு பாடுற விதம், அவருடைய உருவமைப்பு எல்லாமே இளையராஜாவை ரிசம்பிள் பண்றது போல இருக்கும். அவருடைய ரிசம்பிளேஷன் மாதிரி இருப்பாரு. அதனால கண்டிப்பாக இந்த படத்தில் இளையராஜாவாக நடிக்க 1000 times தகுதியானவர் நம்ம தனுஷ்.